ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்பிரிட்டில் ஸ்டாக் ஆட்டோமேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டாக் ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டில் எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் இருக்கோ அந்த ஏரியா மட்டும்தான் மிஷினிங் ஆகும். அதுதான் நம்ம ஸ்டாக் ஆட்டோமேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு பார்ட்டுக்கு நான் ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். இதில் ஸ்டாக் ஆட்டோமேஷன் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இது டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் நோன் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் நான் நோன் கொடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த ஆப்ரேஷனோட டோட்டல் சைக்கிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போது இது வந்து உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாக் ஆட்டோமேஷன் வந்து நான் நோன் கொடுத்ததுனால நான் செலக்ட் பண்ணுற செயினுக்காக தான் மிஷினிங் ஆகும். அதனால் எனக்கு இந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் மிஷினிங் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு ஏர்லேயே போகுது. ஓகேங்களா? இதுவே வந்து ஸ்டாக் ஆட்டோமேஷன் அதில் எஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இதில் நான் எஸ்ன்னு நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ ஓகே பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, ஸ்டாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியா மட்டும்தான் மிஷினிங் ஆகுது. இதோட சைக்கிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் வருது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஆட்டோமேஷன் வந்து நோன் கொடுத்துருந்தோம். அதோட சைக்கிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் வந்துருந்துச்சு. இப்போது நான் ஸ்டாக்குக்காண்டி ஓட்டுறதுனால 70 மினிட்ஸ் தான் வருது. மிச்ச ஏரியாவில் எனக்கு ரேப்பிட்லேயே போகுது. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் ஆட்டோமேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா?